நியூமராலஜிஸ்ட்னா என்ன? நியூமராலஜிஸ்டுக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சு டேட்டு, மாதம், வருஷம், விதியன்னு 4 ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அந்த 4 நம்பர் இதில் போட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் லைஃப் அப்படியே இருக்கும். பழைய லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, மாற்றினா எப்படி இருக்கும், என்ன நம்பரில் வச்சா லைஃப் எப்படி இருக்கும், மொத்த கதையும் அதுக்குள்ளே இருக்கும். லைஃப்பை மாற்றக்கூடியது நியூமராலஜி. ஃபார்மல் நியூமராலஜி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்னும் ஃபார்முலாவே கண்டுபிடிக்கல. அந்த கண்டுபிடிக்காத ஒரு ஃபார்முலா தான் ஃபார்மல் நியூமராலஜி. மற்ற நியூமராலஜின்றது அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதை நம்பராக சொல்லுவாங்க. 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன், 3ன்னா குரு. நம்மளதில் அப்படி கிடையாது. இயற்கையாக உள்ள அதிர்ஷ்டத்தை செயற்கையாக அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இயற்கையான அதிர்ஷ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி. அப்போ இப்போ எல்லாமே 100% எல்லாரும் அதிர்ஷ்டசாலி ஆக்கிடுறாங்க. என்ன கேட்டாக்கா 12 ராசி 27 நட்சத்திரம், எல்லா ராசியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், எல்லா நட்சத்திரமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆனால் 9ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. 9னா எல்லாம் பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். ஆமாம், உண்மைதான். அதுக்கு பேர் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 2ஆம் தேதியில் 20ஆம் நம்பர் பேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சாலும் அங்கே தான் இருக்கீங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த மேலே போக முடியாது. அப்போது உங்களை எது வேலை செய்யுதுன்னா நம்பர் தான் வேலை செய்யுது. நீங்கள் எண் கணிதை பற்றி நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் உங்களுக்கு முன்னாடி அந்த எண் உங்களை வேலை செய்ய வைக்கும். எப்படி? உலகில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்கள் வேலை செய்யும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க ஃபாதர் ஆஃப் ஃபார்மல் நியூமராலஜிஸ்டை சேர்ந்த டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். இப்போ நியூமராலஜிஸ்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கிட்டே இருக்கு. அதுலேயும் சில பேர் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. நியூமராலஜிஸ்ட்னா என்ன? நியூமராலஜிஸ்டுக்கும் ஜோதிடத்திற்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு எண் கணிச்சிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே மாற்ற முடியுமா அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது சார். அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு நியூமராலஜின்னா என்னங்க புதுசாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு, சார் நாங்களாம் வேறு லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் கையில் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி பெண்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட மொத்த கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் படித்து அது யூடியூப் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜாதகம்னா என்ன, நியூமராலஜினா என்ன? ஆனால் அதை தாண்டி நம்ம ஃபார்மல் நியூமராலஜின்னு ஒன்று நம்ம வச்சுருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டு 42 வருஷம் இருக்கேன். 42 வருஷம் ஃபார்மல் நியூமராலஜின்னு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குன்னு இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகத்தில் இப்போ கிட்டத்தட்ட 800 கோடி பேர், அப்புறம் அது 1000 கோடி கூட ஆகட்டும், 800 கோடி பேரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஃபார்முலா வச்சு அவங்க டேட்டை பேர் தான் இருக்காது, அவங்க டேட்டை ஃபுல்லாக போட்டுட்டு டேட்டு, மாதம், வருஷம், விதியன்னு 4 ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும். அந்த 4 நம்பர் இதில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப் அப்படியே இருக்கும். பழைய லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, மாற்றினா எப்படி இருக்கும், என்ன நம்பரில் வச்சா லைஃப் எப்படி இருக்கும், மொத்த கதையும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபுல்லாக இதுக்குள்ளே ஒரு 1000 பக்கம் எல்லாமே இருக்கும். அதுக்கு தான் இது ராஜா சிம்ராஜ் எழுதியிருப்பேன். ரைட். இவர் மொத்தம் 33 புக்கும் எழுதியிருக்கிறேன், ஒன்றும் இல்லை. அப்போ அஸ்ட்ராலஜி ஜாதகம்னா என்ன? ஜாதகம் போகும்போது அந்த ராசி நட்சத்திரம், அந்த ராசி நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கோ அது அப்படியே சொல்லப்படும். இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னாக்கா உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும், நீ இதை நோக்கி தான் பயணிக்கணும், லைஃப்பில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும், கண்டிப்பாக சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு 30 வயசு, நீங்கள் 55 வயசில் பெரிய ஆள் ஆக போகிறீங்க அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லணும். இந்த 25 வயசில் என்ன பண்ணுறது? உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஓரமாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு 55 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? யாராலுங்க முடியும்? பணம் இருக்கிறவங்களும் முடியும், இல்லாதவங்களும் முடியாது. இல்லாதவங்க இருக்கிற அளவுக்கு வரணும். அதுதான் நியூமராலஜி. லைஃப்பை மாற்றக்கூடியது நியூமராலஜி. உங்கள் ஃபார்மல் நியூமராலஜி என்னங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ அதையே சொல்லிட்டீங்களா, அதுன்னா என்னது? ஃபார்மல் நியூமராலஜி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்னும் ஃபார்முலாவே கண்டுபிடிக்கல. அந்த கண்டுபிடிக்காத ஒரு ஃபார்முலா தான் ஃபார்மல் நியூமராலஜி. ஒரு டேட் ஆஃப் பர்த்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும், மதுரையில் பார்த்தா ஒன்று இருக்கும், பாம்பேயில் பார்த்தா ஒன்று இருக்கும். நீங்கள் 10 இடத்துல பார்த்தா 10 பேர், ஒரே இடத்துல 10 பேர்கிட்ட பண்ணாலும் 10 ப்ரிடிக்ஷன் வித்தியாசப்படும். வித்தியாசப்படும் தான் சொன்னேன், வித்தியாசமாக சொல்லுவாங்கன்னு சொல்லலை. வித்தியாசப்படும், படும் அவ்வளோதான். ஃபார்மேட்டில் ஒரு வித்தியாசப்படாது, எங்கே உட்காந்து பார்த்தாலும் சரி. அதனால தான் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த ஃபார்முலா இன்றைக்கும் என்னோடய
ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா நான் இப்படி சொல்லி நேராக ஃபார்மேட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, உங்கள் ஃபார்மேட் நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லிட்டீங்க. மற்ற நியூமராலஜிக்கு எதுக்குனாக்கா மற்ற நியூமராலஜின்றது அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதை நம்பராக சொல்லுவாங்க. 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன், 3ன்னா குரு. நம்மளதில் அப்படி கிடையாது. 1ன்னா 1 தான் அப்படின்னா வெறும் நம்பர் நியூமரிக்கல்னால் வெறும் எண்களை பற்றியே ஆராய்ச்சி பண்ணி எண்களை பற்றி ரிசர்ச் பண்ணி எண்களை பற்றி ஃபுல்லாக இருக்கும். ராசி நட்சத்திரத்தை மிக்ஸ் பண்ணல, நான் பியூராக அதுதான் இருக்கும். அதனால தான் வந்துட்டு ப்ரிடிக்ஷனை கூட நீங்கள் அடுத்த எபிசோடில் இந்த புக்கில் எழுதியிருக்கேன். அடுத்த எபிசோடு சொல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஆவீங்கன்னு எழுதியிருக்கேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் இப்படி ஆவீங்கன்னு எழுதியிருக்கிறேன். எழுத முடியும், சொல்ல முடியும், அது நடந்தே ஆகும். அப்போது அஸ்ட்ராலஜி சொல்லியாச்சு, இப்போ நியூமராலஜி சொல்லியாச்சு. உங்கள் ஃபார்மல் நியூமராலஜினாக்கா ஒரு படி மேலே போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம பொதுவாக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், சில பேர்லாம் பிறக்கும்போது அவரெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. அது சொல்வது உண்மை தானே, அது உண்மையில்லை, அது சொல்கிறதும் தவறு இல்லைல்ல. நீ யோகக்காரன்டா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா, உனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம எப்போ சொல்கிறோம், ஸ்கூலில் படிக்கும்போது சொல்கிறோம், காலேஜில் சொல்கிறோம், வேலை செய்யும்போது சொல்கிறோம், பிஸ்னஸில் சொல்கிறோம், இப்படியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்போது அதிர்ஷ்டகரமான தேதிகள் சிலது இருக்க தான் செய்யுது. அது இயற்கையாகவே அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ அதிர்ஷ்டம் இல்லாதவங்க வாழக்கூடாதா? அதை தான் நான் இப்படி மாற்றிட்டேன். இயற்கையாக உள்ள அதிர்ஷ்டத்தை செயற்கையாக அதிர்ஷ்டத்தை உருவாக்கி இயற்கையான அதிர்ஷ்டத்தோடு கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜி. அப்போ இப்போ எல்லாமே 100% எல்லாரும் அதிர்ஷ்டசாலி ஆக்கிடுறாங்க. அப்போ அதிர்ஷ்டம் இல்லாத கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான் ஃபார்மல் நியூமராலஜி. இதுக்கு மெயின் வந்துட்டு பிறந்த தேதியும் அவங்களுடைய பேரை வச்சு நீங்கள் அவங்களுடைய தலையெழுத்தையே மாற்றுறீங்க, அப்படிதானே சார்? பிறந்த தேதி தான் முக்கியம். ராசி நட்சத்திரமும் கேட்போம். ஏன்னா ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாக்கா 12 ராசி 27 நட்சத்திரம், எல்லா ராசியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், எல்லா நட்சத்திரமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு டேட்டு அதுக்குள்ளே இருக்கணும். ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் ஒரு டேட்டு, இந்த தேதிக்கு இந்த ராசி நட்சத்திரத்துக்கும் ஒரு லைஃபு, வேற ஒரு டேட்டு அதே ராசி நட்சத்திரத்துக்கு வேற லைஃபு, அதே ராசி நட்சத்திரம் வேற ஒரு டேட்டு, மொத்தமே மாற்றிடும். அப்போ நம்பர் உள்ளே ஆயிடுச்சுனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக ராசி நட்சத்திரம் இருந்தால் கூட நம்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸுங்கிற வார்த்தையே கிடைக்கும், ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபு கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே எதுவுமே கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் அதுவும் வேலை செய்யாது. அப்போ அல்டிமேட்டாக நம்பர் இல்லாமல் ராசி நட்சத்திரம் கூட கனெக்ட் ஆகாது. ஏன் ஒரு படி மேலேயே போய் சொல்லணுங்களோ, கிரகத்தை கூட மாற்றக்கூடியது எண்கள் நான் சொல்லுவேன். கிரகத்தை போய் யாருங்க மாற்ற முடியும்? கிரகன்றது நம்ம மனுஷன்தான். நம்ம என்ன பார்க்குறோம், இது உன் கிரகம்னு சொல்லிட்டு போகிறோம், இந்த கிரகம் இப்படி பண்ணுறதுனால தான் உன் லைஃப் இப்படி இருக்குன்றோம். அப்போ நம்ம பேரை மாற்றும் போது கிரகத்தை மாற்றுறதுக்கு சம்மந்தம் தானே அது. அதைத்தான் சொல்ல வரோம். அப்படி மாற்றக்கூடியது, மாற்ற வல்லமை படைத்தது. இன்னைக்கு மிக உயர்ந்த இடத்துல சொஃபிஸ்கேட்டாக இருக்கிறவங்க, பெரிய சக்ஸஸ்ஸு நினச்சி பார்க்காத அப்படிலாம் இருக்கிறவங்க எண்கணிதத்தை பார்க்காம யாரும் ஜெயிச்சதில்லை. உலகம் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே அது இல்லாமல் அது இல்லை. நீங்கள் எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த உலகத்தில் எடுத்தாலும் சரி, எந்த நாட்டில் சரி, நான் எல்லாமே சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டேன். தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்துக்கு கரண்ட்டு கொடுத்தவர் மீன்ஸ் கண்டுபிடிச்சவர். ஈஃபில் டவர், அவர் அந்த ஈஃபில் டவரில் போய் நான் பார்த்தேன். கடைசி அந்த டவர்லேயே அந்த லாஸ்ட்டில் இந்த கரண்ட்டை கடைசி கொடுத்தது தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கும். ஆனால் என்ன எழுதிருக்குன்னா அவர் பேர் வந்துட்டு எனக்கு என்ன அது ஃப்ரெஞ்சு பேர், அவ்வளோ சீக்கிரம் வெள்ளைக்கார பேர் கூட இங்கிலீஷ் பேர் சொல்லிடலாம், ஃப்ரெஞ்சு பேர் வராது. அது இங்கே ஒரு லேயரு, இன்னொரு லேயரு, 3 லேயரு, 3.5 லேயரு, அவ்வளோ பெரிய பேர் அவர் பேர். அந்த பேர் இருக்கிற வரைக்கும் அவரால் வந்துட்டு கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. 103 முறை அவர் கரண்ட்டை கண்டுபிடிக்கல. கரண்ட்டு என்னது? டங்ஸ்டன். கரண்ட்டு டங்ஸ்டன், பல்ப் எரியிறது தான் டங்ஸ்டன். அவரால் வரல. 104வது முறை கண்டுபிடிக்கும் போது எரிஞ்சிடுச்சு. ஏன் எரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பேரை மாற்றிட்டாரு. முதல்ல பெரிய பேர் எல்லாத்தையும் மாற்றிட்டு கடைசியாக வெறும் தாமஸ் ஆல்வா எடிசன், இனிமேல் என் பேர் இதுதான் சரி செல்ஃபாக டிக்ளேர். ஏன்னா இதுதான் அவருக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பேர் யாராலும் சொல்லணும். பேரை டிக்ளேர் பண்ணுறாரு, இங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த பேரை 2த்தையும் போட்டிருப்பார் கீழே. இப்போ ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸில் போனீங்கன்னா எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் உலகம் ஃபுல்லாக தான் போகுது. எல்லோரும் அங்கே இருக்கும் பார்ப்பாங்க, ஃப்ரான்ஸில் உள்ளவங்க பார்ப்பாங்க, ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தவங்களும் பார்ப்பாங்க. அப்போ நான் போயிருக்கிறேன். அது உண்மை. அது மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று தான் சொன்னேன். ஏங்க எண்களும்
முதல்ல சொன்ன மாதிரி விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான், அதுவும் கடவுள் மாதிரி தான், அதுவும் வேலை செய்யும். கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லைஃப்பை கரெக்டாக அது லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஆஸ் ஹியூமன் பீயிங்காக நம்ம தான் பண்ண போகிறோம். ஆனால் பண்ண ஒர்க்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சா, டேலண்டட் எல்லாமே உயரத்துக்கு வந்துட்டாங்களா, கிடையவே கிடையாது. அது பாசிபிலிட்டே இல்லை. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? பேர் கரெக்டாக இல்லைன்னா வராது. உதாரணம் இப்படி சொல்கிறேன், ஒருத்தர் 19ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. என்னங்க 9னா எல்லாம் பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். ஆமாம், உண்மைதான். அதுக்கு பேர் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 2ஆம் தேதியில் 20ஆம் நம்பரில் பேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சீங்களோ அங்கே தான் இருப்பீங்க. ஆரம்பித்த இடத்துல தான் நிற்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு மேலே போக முடியாது. அப்போது உங்களை எது வேலை செய்யுதுன்னா நம்பர் தான் வேலை செய்யுது. இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் சார். இப்போ நியூமராலஜிஸ்ட்ல வந்துட்டு அறிவியல் ஆதாரம் ஏதாவது இருக்கா எங்களுக்கு? எதிர்மறையான இப்போ சவால்களை நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் கணிச்சு கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல, அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்து தான் கொடுப்பீங்க. அப்படியும் சில பேருக்கு வந்துட்டு அது அந்த எண்கணிதம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்த கணக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்றீங்க. நான் பார்த்து தானே கொடுக்குறேன், அப்போ ஒர்க் அவுட் தானே ஆகணும். பார்க்காம கொடுத்தா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. பார்க்காம ஏன் கொடுக்க போகிறோம்? பார்த்து தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு மெயின் பாயிண்ட் சொல்கிறேன். இந்த எண்கணிதத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா தமிழ் சித்தர் ஒருத்தர் கற்கர். அவர் தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க, இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? பொதுவாகவே இந்த சித்தர்கள் யோகி முனி யோகிகள் இவங்களாம் ரிஷிகள் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா சிவபெருமானனுடைய சிஷ்ய கோடிகள். அது எல்லாத்துக்கும் டவுட் இல்லை. அதில் அந்த இதில் யாருக்கும் டவுட் இல்லை. இவங்க சித்தர்கள் எல்லாம் சொல்லிட்டாக்க சிவன் அதாவது கடவுள் சொன்னதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. இவங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு சிவபெருமான் தான் பாடமே நடத்தினார். அஸ்ட்ராலஜி அவர் தான் சொல்லி கொடுத்தது. அஸ்ட்ராலஜினுடைய குரு யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். எல்லாமே அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தேன்னா அடுத்த சித்தர் வந்துட்டு எண்கணிதத்தை கண்டுபிடிச்சார். அதான் தமிழ் சித்தர் கற்கர்ன்றவர். அப்போது அது எங்கேயுமே அவர் கண்டுபிடிச்சதில் எங்கேயும் மாற்றத்தில் இருக்காது, தவறாக இருக்காது. ரைட். இந்த எண்கள் வேலை செய்தா இல்லையான்னு சரிங்க, எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை அந்த நாலேஜே இல்லை, அதை பற்றி யோசனையே இல்லை, அவங்களுக்கு கூட எண்கணித வேலை செய்யுமா அப்படின்னாக்கா உலகில் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்கள் வேலை செய்யும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஈஸியாக, அதை நீ எல்லாத்துக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 6ஆம் தேதி பிறந்திருக்கிறார். நான் 6ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எண்கணித பற்றி நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனால் உங்களுக்கு முன்னாடி அந்த எண் உங்களை வேலை செய்ய வைக்கும். எப்படி? நீங்கள் இப்போ ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், ஃப்ளைட்டில் போங்க, ஏதோ ஒரு ஊருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு கொடுப்பாங்க. அந்த நம்பரை கூட்டி பாருங்கள், 6 டோட்டல் கூட்டினா 6 வரும். இல்லைங்க, நான் ட்ரெயினில் தான் போகிறேன், ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்க, கூட்டி பாருங்கள் 6 வரும். நான் போய் ரூமில் போய் ஒரு லாட்ஜி போடுறேங்க, கூட்டி பாருங்கள் 6, எல்லா நம்பரை விட்டுட்டு 6ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்போனா நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்கள் நம்பரே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கூட வரும், இல்லைனாக்கா உங்களுக்கு முன்னாடி அந்த நம்பர் போய் நிற்கும். இது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் அவங்க பிறந்த தேதி அந்த நம்பருக்கு கனெக்ட் ஆகும்.